தங்கம் விலை நேற்று சவரனுக்கு 3040 ரூபாய் அதிகரித்த நிலையில் இன்று 2400 ரூபாய் சரிவு. சென்னையில் ஒரு சவரன் 1,10,000 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலை கிலோவுக்கு 10,000 ரூபாய் சரிவு. சென்னையில் 1 கிராம் வெள்ளி 255 ரூபாய்க்கு விற்பனை. அமைச்சரவையின் பரிந்துரைகளை ஆளுநர் தன்னிச்சையாக நிராகரிக்க அதிகாரம் கிடையாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு. தண்டனை கைதிகளை முன்கூட்டியே விடுதலை செய்யும் அரசின் பரிந்துரையை நிராகரித்ததை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் அதிரடி. செம்மன் குவாரி முறைகேடு வழக்கில் முன்னாள் அமைச்சர் பொன்முடி, அவரது மகன் உள்ளிட்டோர் விடுதலை. போதிய சாட்சிகள் இல்லை என்று கூறி 7 பேரையும் விடுவிப்பதாக விழுப்புரம் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பு. ஈரோட்டில் திமுக தலைவரும் முதல்வருமான மு.க. ஸ்டாலின் பரப்புரை. 8 தொகுதி வேட்பாளர்களை ஆதரித்து வாக்கு சேகரிப்பு. பெண்கள் பாதுகாப்பு குறித்து பேச பாஜகவின் கிளை செயலாளர் பழனிசாமிக்கு தகுதி இல்லை. துரோகங்களின் முழு உருவம் என்றும் முதல்வர் மு.க. ஸ்டாலின் சாடு. வரும் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியை மக்கள் நிச்சயம் தூக்கி எறிவார்கள். அதிமுக முன்னாள் அமைச்சர்களை ஊழல்வாதிகள் என்றவர் அமித்ஷா என்றும் முதல்வர் ஸ்டாலின் பேச்சு. காங்கிரஸ் வேட்பாளர் பட்டியல் வெளியாவது எப்போது? ஈரோடு பரப்புரை கூட்டத்தில் தகவல் சொன்ன திமுக தலைவர் ஸ்டாலின். இன்று இரவுக்குள் நம்முடைய ராகுல் காந்தி அவர்கள் காங்கிரஸ் கட்சியுடைய வேட்பாளர் அறிவிக்க இருக்கிறார். காங்கிரஸ் கட்சி சேர்ந்த அந்த வேட்பாளருக்கும் நீங்கள் கை சின்னத்தில் உங்களுடைய வாக்குகளை வழங்கி பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று நான் கேட்டுக் கொள்கிறேன். சேலத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் கே. பழனிசாமியோடு தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் சந்திப்பு. சட்டமன்ற தேர்தலில் நிபந்தனையற்ற ஆதரவு அளிப்பதாக அறிவிப்பு. முன்னாள் முதல்வர் கருணாநிதிக்கும் முதல்வர் ஸ்டாலினுக்கும் பெரிய வேறுபாடுகள் எதுவும் இல்லை. இருவரது ஆட்சியும் குடும்ப அரசியல்தான். புதிய தலைமுறைக்கு எடப்பாடி பழனிசாமி பிரத்யேக பேட்டி. 2 பேருக்கு வேறுபாடே கிடையாது. திமுக ஒண்ணுதான். 2மே குடும்ப அரசியல் தான். மக்களுக்காக அந்த கட்சி நடத்தல, குடும்பத்துக்காக தான். திரு கருணாநிதி இருக்கின்ற பொழுது சரி, திரு ஸ்டாலின் இருக்கின்ற பொழுதுதான் சரி, குடும்பத்தில் இருக்கின்ற உறுப்பினர்கள் கட்சியிலும் உயர்ந்த பதவிக்கு வர வேண்டும், ஆட்சியிலையும் உயர்ந்த பதவிக்கு. அதுதான் அவருடைய நோக்கம். முதல்வர் ஸ்டாலின், அவரது மனைவி துர்கா, மகன் உதயநிதி, மருமகன் சபரீசன் ஆகியோரே தமிழ்நாட்டை ஆட்டிப்படைக்கும் அதிகார மையங்கள். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி விமர்சனம். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 4 அதிகார மையம் இருக்குது. திரு ஸ்டாலின் ஒன்று, திரு உதயநிதி ஸ்டாலின் ஒன்று, திரு ஸ்டாலினுடைய மருமகன் சபரீசன், 4வது திரு ஸ்டாலினுடைய மனைவி துர்கா அவர்கள். 4 அதிகார மையங்கள் தமிழகத்தை ஆட்டி படைச்சிட்டு இருக்குது. எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஆக அது ஒரு குடும்ப சூழ்நிலையில் இந்த அரசாங்கம் செயல்பட்டு இருக்குது. பாஜக வேட்பாளர் பட்டியல் தாமதமாவது ஏன் என்ற கேள்விக்கு நயினார் நாகேந்திரன் பதில். பியூஷ் கோயல் நாளை சென்னை வருவதாகவும் அவர் வந்த பிறகு பட்டியல் வெளியாகும் என்றும் விளக்கம். நாளைக்கு மதிப்புக்குரிய பியூஷ் கோயல்ஜி அவர்கள் வர்றாங்க. அவங்க வந்த பிறகு அதனுடைய முடிவெடுத்து அறிவிக்கப்படும். கீழடியிலிருந்து பரப்புரையை தொடங்கினார் திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி. சமஸ்கிருதத்துக்கு ஆதரவாக தமிழின் பெருமையை மத்திய அரசு மறைப்பதாக குற்றச்சாட்டு. எடப்பாடி கே. பழனிசாமியை ஆளுநராக்கி பாஜக அனுப்பிவிடும் என கனிமொழி எம்பி விமர்சனம். பீகாரில் நிதிஷ்குமார் ராஜினாமா செய்தாரே, அந்த கதிதான் பழனிசாமிக்கும் என்றும் சாடு. ஆளுநர்னு எடப்பாடிக்கு அடுத்த வேலை அதுதான். எந்த மாநிலத்துக்கு அவரை ஆளுநரா அனுப்புவாங்கன்னு தெரியல. அவருக்கு ஏதாவது இடம் பிடிச்சிருந்தா இப்பவே சொல்லி வச்சுக்கிட்டாருன்னா ஒருவேளை கன்சிடர் பண்ணுவாங்களோ என்னவோ.
சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் வேட்புமனுவை தாக்கல் செய்தார் துணை முதல்வர் உதயநிதி. சேப்பாக்கம் தொகுதியில் 2வது முறையாக வெற்றி பெற முனைப்பு. துணை முதல்வர் உதயநிதிக்கு 13 கோடி ரூபாய் மதிப்பில் அசையும் சொத்து, 8 கோடி ரூபாய் மதிப்பில் அசையா சொத்து. சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் போட்டியிட தாக்கல் செய்த வேட்புமனுவில் தகவல். உதயநிதிக்கு 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள டிஃபெண்டர் கார், 23 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள இனோவா கார். தனது பெயரில் தங்கம், வெள்ளி நகைகள் எதுவும் இல்லை என வேட்புமனுவில் உதயநிதி தகவல். சென்னை சேப்பாக்கம் மற்றும் திருவல்லிக்கேணியில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பேரணி, பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தார். திருச்சி விமான நிலையத்திலிருந்து வாகனத்தில் சாலை வலம் சென்ற தாவேக தலைவர் விஜய், வழிநெடுக தாவேக தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு. திருச்சியில் தாவேக தலைவர் விஜய் சாலை வலம் சென்றபோது விபத்தில் சிக்கிய இருசக்கர வாகனம், கீழே விழுந்தவர்களை வேனில் இருந்து இறங்கிச் சென்று நலம் விசாரித்த விஜய். திருச்சியில் விஜயின் பரப்புரை வாகனத்திற்கு பின்னால் வந்த கார் மோதியதில் காவலர் காயம், சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதி. திருச்சி கிழக்கு தொகுதியில் வேட்புமனுவை தாக்கல் செய்தார் விஜய். சட்டமன்ற தேர்தலில் பெரம்பூர், திருச்சி கிழக்கு தொகுதிகளில் போட்டியிடும் விஜய். அடிப்படை வசதிகளையே செய்யாத தீயசக்தி திமுக என விஜய் விமர்சனம். திமுக ஆட்சி தூக்கி எறியப்படும் என்றும் பேச்சு. நான் இது எத்தனை வாட்டி ரிப்பீட் பண்றதுன்னு எனக்கு தெரியல. நீட்டை ரத்து செய்வோம்னு சொன்னீங்களே, என்னாச்சு? இந்த அடிப்படை வசதிகள் கூட செஞ்சு கொடுக்காத இந்த தீய சக்தி திமுக அரசை என்ன பண்ணலாம்? தூக்கி வீசி எறிவோமா? ஜனநாயகன் படத்தை வெளியிட விடாமல் கூட்டு சூழ்ச்சி நடப்பதாக விஜய் குற்றச்சாட்டு. தனக்கு நீதி வேண்டும் என்றும் திருச்சியில் பேச்சு. இந்த கரூர் நிகழ்ச்சி சூழ்ச்சின்னு பலர் சொல்றது மாதிரி நம்ம கடைசி படமான ஜனநாயகன், அதான் இந்த தேர்தலில் நமக்கு மிகப்பெரிய ஆயுதமா மாறிடுமோன்னு ஒரு கூட்டு சூழ்ச்சி. அதனால உங்களுக்காக நீதி கேட்க வந்த எனக்கும் சேர்த்துதான் நீதி வேண்டும். முதல்வர் ஸ்டாலினுக்கு தாவேக தலைவர் விஜய் அடுக்கடுக்கான கேள்விகள். ஒரே ஒரு வாய்ப்பு தனக்கு தருமாறும் வாக்காளர்களுக்கு வேண்டுகோள். என்னுடைய சொந்த பந்தங்களாகிய உங்ககிட்ட எனக்கு அந்த உரிமை இருக்கு. எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்கன்னு உங்ககிட்ட கேட்காம வேற யாருக்கிட்ட நான் கேட்பேன்? அதனால எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. எல்லா வழிகளையும் தாங்கிக் கொண்டிருப்பதாக விஜய் பேச்சு. உங்களை ஒருபோதும் ஏமாற்ற மாட்டேன் என்றும் உறுதி. உங்களுக்காக நன்றி கடன் செலுத்துறதுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். அத்தனை வழிகளையும் தாங்கிக்கிட்டு உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். ஒரு நாளும் பொய் சொல்லி உங்களை நான் ஏமாத்த மாட்டேன். தாவேகாவின் பரப்புரை பாடலை பாடி வாக்கு சேகரித்த விஜய், ஒரே ஒரு முறை வாய்ப்பு தாருங்கள் என வேண்டுகோள். நான் தன்னந்தனியாளு, நீ ஏளனமா பாரு. கொஞ்சம் நவுந்தனா இங்க 8 கோடி பேரு. மிரல போது ஸ்டேட்டு எங்க விசிலு சத்தம் கேட்டு. நல்லவங்க வாழ நீ விசிலு கடி ஓட்ட. உங்க விஜய் நான் வர, விசில் அடிக்க ரெடியா? கூட்டணி கட்சிகளை தங்களது சின்னத்தில் போட்டியிட கூறுவது தவறான அணுகுமுறை. திமுக கூட்டணியில் உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் பே. சண்முகம் கருத்து.
நாகர்கோவில் மாநகராட்சி மேயர் பதவியை ராஜினாமா செய்தார் மகேஷ். கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியின் திமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட நிலையில் பதவி விலகல். சென்னை அண்ணா சாலையில் மோட்டார் வாகன உதிரிப்பாக கிடங்கில் பயங்கர தீ விபத்து. 5 தீயணைப்பு வாகனங்கள் மூலம் போராடி தீயை அணைத்த வீரர்கள். சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் நாளை முதல் 44 மின்சார ரயில்கள் மீண்டும் இயக்கப்படும். 10 மற்றும் 11வது நடைமேடைகளில் மேம்பாட்டுப் பணிகள் நிறைவடைந்ததால் மீண்டும் தொடங்கும் ரயில் சேவை. கன்னியாகுமரி மாவட்டத்தில் தேவை அதிகரிப்பு காரணமாக ரப்பர் விலை திடீர் உயர்வு. 1 கிலோ ரப்பர் 208 ரூபாயிலிருந்து 222 ரூபாயாக அதிகரிப்பு. கேரள மாநிலம் தேக்கடியில் 18வது மலர் கண்காட்சி தொடக்கம். மே 3ஆம் தேதி வரை நடைபெறும் கண்காட்சி. விருதுநகர் மல்லாங்கிணற்றில் சென்னகேசவ பெருமாள் கோவிலில் பங்குனி தேரோட்டம் கோலாகலம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தா முழக்கத்தோடு தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபாடு. மகாராஷ்டிரா மாநிலம் கோலாப்பூர் ஜோதிபா கோவிலில் சைத்திர யாத்திரை திருவிழா. லட்சக்கணக்கான பக்தர்கள் வழிபாடு. வண்ண பொடிகளை தூவி கொண்டாட்டம். சென்னையில் நாளை மறுநாள் நடக்க இருந்த பிரதமர் மோடியுடனான பாஜக நிர்வாகிகள் சந்திப்பு ரத்து. பாஜக உயர்மட்ட நிர்வாகிகளை மட்டும் பிரதமர் சந்திக்க உள்ளதாக தகவல். அசாம் முதல்வர் ஹிமந்த பிஸ்வ சர்மாவின் இந்தியாவின் ஊழல் மிகுந்த முதல்வர். தேர்தல் பரப்புரையில் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. மேற்கு வங்கத்தில் எஸ்ஐஆர் பணியில் இருந்த நீதித்துறை அதிகாரிகள் சிறைபிடிக்கப்பட்ட விவகாரம். மாநில அரசு மீது உச்சநீதிமன்றம் பாய்ச்சல். விளக்கமளிக்க கோரி நோட்டீஸ். எஸ்ஐஆர் பணியில் இருந்த அதிகாரிகள் கும்பலால் சிறைபிடிக்கப்பட்டதற்கு தேர்தல் ஆணையமே பொறுப்பு என்று மம்தா பானர்ஜி விளக்கம். சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்ததாக தேர்தலை நிறுத்தி ஜனாதிபதி ஆட்சியை கொண்டுவர பாஜக நடத்தும் நாடகம் என்றும் குற்றச்சாட்டு. மேற்கு வங்கத்தில் பாஜகவின் முதல்வர் வேட்பாளர்களில் ஒருவராக கருதப்படும் சுவேந்து அதிகாரி வேட்புமனு தாக்கல். பவானிபூர் தொகுதியில் முதல்வர் மம்தாவை எதிர்த்து போட்டியிடும் சுவேந்து அதிகாரி. ஐந்து லட்சம் குடும்பங்கள் வறுமையிலிருந்து மீட்கப்படும். முதியோர் ஓய்வூதிய தொகை 3000 ரூபாயாக உயர்த்தப்படும். கேரளத்தில் இடதுசாரி கூட்டணியின் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார் முதல்வர் பினராயி விஜயன். அரசு பேருந்துகளில் பெண்களுக்கு இலவச பயணம். கல்லூரி செல்லும் மாணவிகளுக்கு மாதத்திற்கு 1000 ரூபாய் உதவித்தொகை. கேரள சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் வாக்குறுதி. இந்திய மின் விநியோக நிறுவனங்கள் வைத்திருந்த நிலுவைத் தொகை 1,39,000 கோடியிலிருந்து 3,300 கோடி ரூபாயாக சரிவு. நாடாளுமன்றத்தில் மத்திய மின்துறை இணையமைச்சர் ஸ்ரீபாத் நாயக் தகவல். எரிவாயு தட்டுப்பாடு காரணமாக உணவகங்களை தொடர்ந்து தொழிற்சாலைகளும் பாதிப்பு. கும்மிடிப்பூண்டி சிப்காட்டில் உற்பத்தி சரிவு. இந்தியாவுக்கு தேவையான எரிபொருட்கள் ஹோர்மூஸ் நீரிணை வழியே கடற்படை கப்பல்களின் பாதுகாப்போடு கொண்டுவரப்படுகின்றன. கேரளத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேச்சு. ஈரான் மீது அடுத்த 2 முதல் 3 வாரங்களுக்கு கடுமையான தாக்குதல் நடத்தப்படும். அமெரிக்க அதிபர் டிரம்ப் எச்சரிக்கை. ஈரானின் எண்ணெய் வளத்திற்காக போர் நடத்தவில்லை என்று டிரம்ப் விளக்கம். வளைகுடாவில் உள்ள அமெரிக்காவின் நட்பு நாடுகளுக்கு உதவுவதற்காகவே தாக்குதல் நடத்தப்படுவதாகவும் பதில்.
4 பேருடன் நிலவை நோக்கி வெற்றிகரமாக புறப்பட்டது அமெரிக்க விண்கலம். 10 நாட்கள் நிலவை சுற்றி ஆய்வு செய்ய திட்டம். Integrity, good roll pitch. Roger, roll pitch. அமெரிக்காவின் நியூயார்க்கில் தொடங்குகிறது சர்வதேச கார் கண்காட்சி. விதவிதமான மின்சார கார்கள் அறிமுகம். பிரபல ஓவியர் ராஜா ரவிவர்மா வரைந்த யசோதை மற்றும் கிருஷ்ணன் வரைந்த ஓவியம் 167 கோடியே 20 லட்சம் ரூபாய்க்கு ஏலம். ராஜா ரவிவர்மாவின் மிகச்சிறந்த படைப்பை சாதனை விலைக்கு வாங்கிய சீரம் இன்ஸ்டிடியூட்டின் சைரஸ் பூனாவாலா. சட்டமன்ற தேர்தல் காரணமாக சென்னையில் IPL போட்டியை தள்ளி வைக்க கோரிய வழக்கு அவசர வழக்காக விசாரிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு.